வெல்கம் சர்ச். எங்களுடைய ஆன்லைன் சர்வீஸுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி 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 வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் யாவரும் இந்த ஆன்லைன் சர்வீஸில் ஆன்லைன் சர்வீஸில் ஆராதிக்க நீங்கள் எடுத்த பெரிதான தீர்மானத்துக்காக தேவன் நிச்சயமாய் பெரியவராக இருக்கிறார். அதே நேரம் நிச்சயமாய் நாங்கள் வெகு விரைவிலே பாஸ்டர் உதயனும் சொன்ன வண்ணமாக நாங்கள் பிசிக்கலாக சரீர பிரகாரமாக நாங்கள் ஒன்று கூட போகிறோம். நாங்கள் சரீர பிரகாரமாக ஒன்று கூடினாலும் இன்னும் அநேகர் நீங்கள் எங்களோடு ஆன்லைனில் இணையத்தான் போகிறீர்கள். ஆகவே நிச்சயமாய் நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற விதத்தில் நாங்கள் ஒன்றாக ஒரு குடும்பமாக அவரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இன்று கடந்து செல்ல போகிறோம். ஆகவே நாங்கள் யாவருமாய் செபிப்போமா. நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே உங்களுடைய சத்தத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கூடாய் எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களை நீங்கள் போஷிப்பீர்களாக, எங்களை கட்டி எழுப்புவீர்களாக, எங்களை இன்னும் உங்களுடைய பிள்ளைகளாய் வாழ எங்களை மாற்றுவீர்களாக என்று. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் செபிப்போம். பிதாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய திருப்பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இம்மட்டும் இடைப்பட்டதுக்காய் உங்களுடைய பரிசுத்த உன்னதமான பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்வதோடு தொடர்ந்து ஆண்டவரை மியூசிக் ஆராதனையின் பகுதிகளிலும் எங்களோடு இருந்து எங்களோடு பேசுவீர்களாக. உங்கள் ஒருவருடைய குரலுக்காக மாத்திரமே நாங்கள் அப்பா காத்திருக்கிறோம். அதை மாத்திரமே நாங்கள் கேட்க வேண்டும். எங்களோடு பேசுவீர்களாகப்பா. நாங்கள் கேட்க மிகவும் ஆவலோடு ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், 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 ஆமென். எங்களுடைய வேதாகமங்களை நாங்கள் எங்களுடைய கைகளிலே என்று விசேஷமாக எடுத்துக்கொள்ளும்படியாக நான் உங்களை உற்சாகமூட்டுகிறேன். இந்த வாரத்தில் ஒரு நாள் நான் அதிகாலையிலே எழுந்தபோது ஒரு பெரிதான ஒரு தலையிடி ஒன்று எனக்கு ஏற்பட்டது. நான் நினைக்கிறேன் இரவு அதிகாலை ஒரு 2:30 மணி அளவில் எனக்கு ஒரு முறை விழிப்பு வந்தபோது தலை கொஞ்சம் நோவது போல எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. ஆனால் காலை நான் மீண்டும் எழும்பின போது அது மிகவும் நான் சொல்கிறேன் அது உக்கிரமாக இருந்ததுன்னு சொன்னால் அது மிகையாகாது. உங்களுக்கு தெரியும், முன்னம் ஒரு காலம் இருந்தது எங்களுக்கு. கொஞ்சம் எங்கேயாவது சரீரத்தில் நோவு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா இருந்தால் உடனடியாக நாங்கள் ஒரு சிடி ஸ்கேன் செய்ய வேண்டும் அல்லது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அநேகமாக யோசிப்போம். அல்லது யாராவது சொல்வார்கள் உடனடியாக செய்து பாருங்கள், எதுவோ தெரியாதன். இப்ப தலையிடி மற்ற சில காரியங்கள் வருகிற போது இன்னும் ஒரு விதத்தில் எங்களுடைய சிந்தனைகளோடும் அதுதான் பிசிஆர் டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்ப்போம் அல்லது ரேபிட் ஆன்டிஜெனோ டெஸ்ட் ஒன்று செய்து பார்ப்போம் என்று ஒன்றில் எங்களுக்குள்ளே ஒரு சிந்தை ஒன்று ஏற்படலாம். அல்லது வேறு யாருக்காவது நாங்கள் சொல்லுகிற போது காலம் தாழ்த்த வேணாம், உடனடியாக செய்து பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. எனக்கும் கொஞ்சம் ஒரு கணம் ஒரு சின்ன ஒரு சிந்தையில் ஒரு யோசனை ஒன்று வந்தது. தலை இப்படி இடிக்குதே, இப்படி நோகுதே என்று. பின்பு சற்று நேரத்தில் நான் அந்த சிந்தைக்கு அந்த யோசனைக்கு இடம் கொடுக்காமல், இல்லை என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எந்த ஒரு தீங்கும் அனாவசியமாக வர ஒருபோதும் இடமளிக்க மாட்டார், அவர் வரவும் விடமாட்டார் என்ற நிச்சயம் எனக்கு உண்டென்று காலையில் என்னுடைய வேலைகளை வேகமாக செய்த பின்பு சபைக்கு நான் வந்தேன். சபையிலே வந்து நான் இருக்கிற போது, அதாவது என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் நான் இருக்கிற போது நான் சொல்லுகிறேன், தாங்க முடியாத தலைவலி. அந்த நேரத்தில் எனக்குள்ளே சிந்தை ஓடிக்கொண்டு இருக்குது, 2 பேனடாலை போடுவோம் உடனடியாக என்று. திரும்பவும் நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறேன், இல்லை ஆண்டவரே, நான் உங்களுடைய திவ்ய சுகத்தை நான் நம்புகிறேன். நான் பேனடால் இப்போ எடுக்க போகிறதில்லை, பேனடால் இப்போ எடுக்க போகிறதில்லை, பேனடால் இப்போ எடுக்க போகிறதில்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நான் அப்படியே இளைப்பாற தொடங்கினேன். ஆனாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இளைப்பாற தொடங்கினாலும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் அறிக்கை செய்து கொண்டு வந்தாலும், ஆண்டவரே நீ என்னோடு இருக்கிறீர் என்று அவருடைய அன்பை குறித்து
நான் எவ்வளவு தான் சொன்னாலும் எனக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் பெரிதாக காணப்படவில்லை. இதுதான் உண்மை. பின்பு 2 பெனடாலை நான் எடுத்து நான் போட்டேன். போட்டு கொஞ்ச நேரத்தில் நான் யோசிக்க ஆரம்பித்த ஒரு காரியமே தான், நான் இந்த பெனடாலை எடுத்தது, பெனடால் போடுகிறது பிழை என்று நான் சொல்ல வரவில்லை, தயவு செய்து இந்த பிழையை எடுக்க வேணாம். ஆனால் எனக்குள்ளே நடந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான் பெனடாலை எடுத்தது ஞானமாக நான் செய்த காரியமா அல்லது பயத்தினாலே நான் செய்த காரியமா? கொஞ்ச நேரம் நான் அதை சிந்திக்க ஆரம்பித்த போது எனக்குள்ளே தோன்றின ஒரு உண்மையான ஒரு உணர்வு, நான் அதை பயத்தினால தான் நான் கொஞ்சம் செய்திருக்கிறேன். ஏனெனில் அன்றைய தினத்திலே மாலை, அதாவது ஈவினிங்கில் எனக்கு ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் ஒன்று இருந்தது. அவன் எனக்குள்ள வந்த கேள்விகள், அந்த ப்ரோக்ராமுக்கு நான் சமாதானமாக போக முடியுமா, நான் சுகமாக போக முடியுமா, அல்லது இந்த நோவோடு அது அசௌரிய உணர்வோடு தான் நான் போவேனா, அப்படித்தான் நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுமா என்று எனக்குள்ளே, மனதுக்குள்ளே, என்னுடைய சிந்தைக்குள்ளே இருந்த ஒரு போராட்டத்தின் நிமித்தமாகத்தான் நான் அதை எடுத்திருக்கிறேனே ஒழிய நான் ஞானமாக நடக்கவில்லை என்றது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து இதை நான் உங்களோடு சொல்லுகிறேன். இப்படி பல அனுபவங்கள் எங்கள் யாவருக்கும் உண்டு. ஏனெனில் சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் பாரமான யோசனைகள் அல்லது கவலைகள் அல்லது பயங்கள் அல்லது வித்தியாசமான எதிர்மறையான உணர்வுகள், உணர்ச்சிகள் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக ஒரு அம்சம் ஒன்று அன்பானவர்களே, அதுதான் டவுட் அல்லது சந்தேகம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். டவுட் அல்லது சந்தேகம். என்னோடு சேர்ந்து மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு வேத தியானத்திற்கு வருவீர்களா? மத்தேயு 14ஆம் அதிகாரம், Matthew chapter 14. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு நன்கு தெரிந்த அநேக தரங்களில் நாங்கள் தியானித்த படித்த ஒரு சம்பவம் கூறப்படுகிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடக்கம் 33ஆம் வசனம் வரையிலும் எங்களுடைய தியானத்துக்கு எடுக்கிறோம். ஆனால் 31ஆம் வசனம் வரையிலும் நாங்கள் வாசிக்க போகிறோம் விரைவாக. அதில் சில பகுதிகளை நாம் விட்டு சில நேரம் வாசிக்கலாம் நேரத்தின் நிமித்தமாய். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து அவர் ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்த வேளையிலே அந்த வேத பகுதிகள் உங்களுக்கு வரும். அதை பார்ப்போமா இருந்தால், இப்போ சீஷர்கள் கடலுக்குள்ளே அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் நடுக்கடலிலே போன போது 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினாலே அலைவுபட்டது. அவர்களுடைய அந்த படகு மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே, ஒரு பாதிப்பு தாக்கத்துக்குள்ளானது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மீது நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தில் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
ஆண்டவராய் இயேசு பேதுருவிடத்திலே கடைசியாய் கேட்ட ஒரு கேள்வி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று. அன்பானவர்களே, நான் முதல் சொன்ன வண்ணமாய் இந்த சந்தேகம் அல்லது டவுட் என்பது அது எங்கள் யாவருக்கும் வருகிற ஒரு காரியம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பாதையில், எங்களுடைய வளர்ச்சி முதிர்ச்சி படிகளில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிற போது இது எங்களுக்கு ஏற்படுகிற ஒரு சிந்தையில் ஏற்படுகிற ஒரு தாக்கம் தான் இந்த சந்தேகம். ஆனால் அந்த சந்தேகம் எழும்பி வரும்போது நாங்கள் எப்படி அதை கையாளுகிறோம், எப்படி எங்களுடைய வாழ்க்கை ஒரு உறுதிப்பாட்டுக்குள் உறுதி நிலைக்குள்ளும் ஒரு நிலை கொள்கிறது அல்லது நிலையாக நிற்கிறது என்பதுதான் எங்களுக்கு முக்கியமானது. ஏனெனில் சந்தேகம் அல்லது டவுட் இஸ் a killer of our future. அது எங்களுடைய எதிர்காலத்தை அப்படியே முற்று முழுதும் நிர்மூலமாக்க முயற்சிக்கும் ஒன்று தானது. If we allow it, it will cripple our whole life. நாங்கள் அதுக்கு இடம் கொடுப்போமா இருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அது எங்களை நாங்கள் பூர்ணமாக முழுமையாக செயற்பட முடியாத நிலைக்கு கொண்டு வரும். எங்களுடைய பயங்களுக்கு, எங்களுடைய கவலைகளுக்கு, எங்களுடைய வித்தியாசமான யோசனைகள், அது அசௌரியமான எங்களுடைய வாழ்க்கையின் கட்டங்களுக்கெல்லாம் ஒரு கோவாக ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது ஒன்று தான் இந்த டவுட் அல்லது சந்தேகம். இன்றைக்கு நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகம் ஒரு பல்வேறுபட்ட ஒரு மோசமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருகிற ஒரு யுகமாக இருக்கிறது. ஏனெனில் ஒன்று, பல்வேறுபட்ட காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு காரியம்தான், நாங்கள் ஒரு பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்கிறதும் பிரச்சனைக்குள்ளே சிக்குண்டு போவதும் அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கு. அந்த நேரங்களில் எங்களுடைய சிந்தையிலே ஒரு பாரிய தாக்கம் ஒன்றை அது ஏற்படுத்த முயற்சிக்கிற போது, அல்லது அதை ஏற்படுத்துமானால், அல்லது அதற்கு நாங்கள் இடம் கொடுப்போமானால், அன்பானவர்களே நான் சொல்லுகிறேன், அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமையும். அவை பேதுருவோடு சேர்ந்து நீங்களும் நானும் இந்த வாரமும் அடுத்த வாரமும் நாங்களும் நடக்கப் போகிறோம். ஆனால் ஒன்று தான், நானும் நீங்களும் நடக்கும் போது ஒன்று முக்கியமானதாக இருப்பது அவசியம். ஆகவே தான் நான் இந்த பகுதிக்கு கொடுத்த தலைப்பு இதுதான், காலடிகளில் உறுதியான கால் பதிவுகள். காலடிகளில் உறுதியான கால் பதிவுகள். footing firm in footfall. footing firm in footfall. அதாவது இப்போ நாங்கள் நடக்கிற போது நாங்கள் காலடிகளை எடுத்து வைத்து நாங்கள் நடக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு அடிகளும் வித்தியாசமானதாக சில நேரம் இருக்கும். ஆனால் எவ்வளவு தூரம் எங்களுடைய ஒவ்வொரு அடியும் மிகவும் உறுதியாக, சவுண்டாக, அதாவது நிலையாக அது இருக்கிறது என்பது முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற போது இட் மேக்ஸ் அ சவுண்ட். அது ஒரு சத்தம் ஒன்றை உருவாக்குது. அந்த சத்தம் சாதாரணமாக வருகிற ஒளி மாத்திரம் அல்ல, அதனுடைய உறுதிப்பாடு எவ்வளவு தூரம், அதாவது உறுதியாக ஒரு ஸ்டெடினஸோடு அல்லது ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸாக அது இருக்கிறது என்பது தான் முக்கியமானது. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்திரத்தன்மையும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டையும் காண்பிக்கும். அன்பானவர்களே, பேதுருவினிடத்தில் இயேசு கேட்ட ஒரு கேள்வி, நான் முன்பு சொன்ன வண்ணமாய் என்னோடு அந்த 31ஆம் வசனத்துக்கு நீங்கள் வருவீர்களாக இருந்தால், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அந்த சந்தேகப்பட்டாய் என்ற அந்த வார்த்தை மூலத்திலே என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் அதை ஸ்கிரீனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். டிட்டட்சோ என்ற கிரேக்க பதம் அங்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவெனில்,
அது ஆங்கிலத்தில் நாங்கள் பார்க்குற போது சொல்லுகிறது ஷிஃப்டிங் பிட்வீன் பொசிஷன்ஸ். ஷிஃப்டிங் பிட்வீன் பொசிஷன்ஸ், அதாவது ரெண்டு நிலைகளிலே அல்லது நிலைகளுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு தடுமாற்றம். ஏனெனில் சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய சிந்தையை அது தாக்குகிற போது, சிந்தைக்குள்ளே ஒரு பாதிப்பை அது தோற்றுவிக்கிற போது, நாங்கள் காண்கிற காரியங்கள் எங்களுடைய சிந்தையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறதோ அதன் அமைப்பு, அதாவது அதன் அடிப்படையில் எங்களுக்கு அதாவது சரியான ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்க அல்லது காரியங்களை சரியாக பார்க்க முடியாமல் ஒரு சந்தேகத்தை எங்களுடைய சிந்தையிலே அது கொண்டு வரும். இது நடக்குமா, இது நடக்காதா, இது முடியுமா, இது முடியாதா, இது கூடுமா, இது கூடாதா, சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே, காரியங்கள் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறதே, எங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிற போது இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறதே. இப்ப பேதுருக்கு நடந்தது தான். பேதுரு பயப்படாதிருங்கள், அது நான் தான் என்று ஆண்டவராய் இயேசு பேதுருக்கும் பேதுரோடு படகில் இருந்த மற்ற எல்லா சீஷர்களுக்கும் சொன்ன பின்பு பேதுரு ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து சொன்னது, ஆண்டவரே இது நீரே ஆனால். முதலாவது பேதுருக்கும் அவருடைய சீஷருக்கும் அவர் சொன்னது, பயப்படாதிருங்கள், அது நான் தான். ஆனால் பேதுரு திரும்பவும் கேட்ட கேள்வி, ஆண்டவரே அது நீரே ஆனால். ஏனெனில் பேதுரு கேட்ட அந்த வார்த்தைக்கும் அந்த செய்திக்கும் பேதுரு இப்பொழுது என்ன கலங்கி போய் இருக்கிற சூழ்நிலையிலே அவர் பார்த்ததுக்கும் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறதுக்கும் இடையிலே பேதுருவால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாமல் போயிட்டு. இதை கவனமாய் கேளுங்க. இது எனக்கும் உங்களுக்கும் மிகவும் அத்தியாவசியமானது ஒன்று, மிகவும் முக்கியமானதாக ஒன்று. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, அதில் இருக்கிற அந்த பகுதிக்கு கொஞ்சம் வருவீர்களா இருந்தால், அதான் 26ஆம் வசனத்தில், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து, அந்த கலக்கமடைந்த வசனம் அந்த மூலத்தில் என்ன சொல்லுகிறேன்டா, டராசோ என்ற ஒரு சொல் பாவிக்காத. டராசோ என்ற சொல் அர்த்தம் என்னென்னில், அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய படகு எதிர்பார்க்காத ஒரு அதாவது அலைகளினாலே பெரிய அலைகளுடைய தாக்கத்துக்குள் வந்தபோது பெருங்காற்று வீசுகிற ஒரு சூழ்நிலை, ஒரு புயலின் மத்தியிலே அவர்கள் சிக்குண்டு போன போது அவர்கள் தங்களுடைய இன பீசை, உள்ளான சமாதானத்தை அவர்கள் பரிபூர்ணமாய் இழந்து போனார்கள். இப்பொழுது அவர்களுடைய மனது என்ன குழம்பிய ஒரு சூழ்நிலை. ஏனெனில் அந்த சூழ்நிலைகள் அன்பானவர்களே அவர்களுடைய சிந்தையிலே ஏற்படுத்தின தாக்கத்தை நிமித்தமாய் இதுவா அதுவா அப்படியா இப்படியா என்று உள்ளத்திலே எழும்புகிற கேள்விகள், சந்தேகத்துக்கிடமான கேள்விகள் பேதுருவை நோக்கி, பேதுரு ஆண்டவராய் இயேசுவை நோக்கி தான் இவ்வளவு காலமும் கேட்ட குரலை அந்த குழப்பத்தின் மத்தியிலே அது சந்தேகத்தை ஏற்படுத்தினது. முதல் சொன்னேன், நானும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். இது எங்களுடைய வாழ்க்கையில அவர் தந்த சமாதானத்தை குலைத்து எங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிதான தடைக்கல்லாக அது எப்பொழுதும் வரும். ஆனாலும் பேதுரு இப்பொழுது அந்த குழப்பமான சூழ்நிலைகளுக்குள்ளேயும் இது நீரே ஆனால் வர சொல்லும் என்று சொன்ன பின்பு வா என்று அவர் என்னை நோக்கி தண்ணீரில் நடந்து வா என்று சொன்ன பின்பு இப்பொழுது பேதுரு படகில் இருந்து இப்பொழுது இறங்குகிறார். இறங்கின பேதுரு இப்பொழுது இயேசுவை நோக்கி அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்கிறன் பேதுரு நடக்க ஆரம்பித்த போது பேதுரு இதயத்திலே ஒரு பாடல் கூட வந்திருக்கலாம். நீரே என் இயேசு ராஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி நீரே, ஏதாவது ஒரு பாடல் ஒன்று பாடியிருக்கலாம். என்றால் இயேசுக்கான பாடல் பாடிக்கொண்டு போகிற போது அவருடைய அடிகளை அவர் எடுத்து வைக்கிற போது எங்கேயோ ஒரு கட்டத்திலே ஒரு இடத்துல அதுக்குள்ளே ஒரு தடுமாற்றம் ஒன்று பேதுருக்குள்ளே ஏற்பட்டாயிட்டது.
ஏனெனில் பேதுரு இப்ப அந்த கடல்ல இறங்கினது இந்த பெரும் காற்றும் பேர் அலைகளும் எழும்பிக் கொண்டிருக்க சூழ்நிலையில், அதாவது இங்க பேதுரு இறங்கின இடத்திலிருந்து சற்று எவ்வளவு தூரம் வந்தார் என்று வேதம் எங்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் அவர் வந்த தூரம் எவ்வளவோ அவ்வளவுக்கும் அவர் இயேசுவை நோக்கி பார்த்தவராய் அவர் வந்தபோது அவரை சுற்றிலும் ஏற்பட்டிருந்த தாக்கங்கள் எல்லாம், அவர் மீது அதை எழுந்த அலைகள், அந்த அலைகளினால் அவர் நனைந்தது, அந்த காற்றினுடைய வேகம் அவரை தள்ளாடின பண்ணது. அவர் எடுத்த அடிகளிலே சில அதாவது யோசனைகள், சில குழப்பங்கள், அதனுடைய பார்வைகளை ஏற்பட்ட போது ஏனெனில் சத்தம் பெரிதாக இருந்திருக்கும். ஊ ஊ என்று சத்தம் வந்திருக்கும். சில இன்னும் சத்தங்கள் அவருடைய காதிலே ஒலித்திருக்கலாம். டட்டான் டட்டா டட்டான் டட்டா டாடா ஊ ஊ சாரி, பிச்சும் பிழைச்சிட்டுது, டியூனும் பிழைச்சிட்டுது. அதால் காற்றுல சத்தம் ஹூப் பண்ணுற மாதிரி வந்துருச்சுது. ஸோ சம்திங் ஹேப்பன். அந்த நேரம் தான் he started to drown. அவர் அப்படியே தண்ணீருக்குள்ளே போக ஆரம்பித்த போது திரும்பவும் அவர் இயேசுவே என்று கூப்பிட்ட போது he reached out to him என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு இருந்த இடத்தில் இருந்து அவருடைய கரத்தை பற்றினார் என்று. சற்று நாட்களுக்கு முன்பு என்னுடைய படிப்பில் ஒரு பாடத்தில் நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார் என்று சொல்லும் போது அந்த கிரேக்க வசனம் சொல்றது சுன் ஆன்டி லம்பானோ. சுன் ஆன்டி லம்பானோ என்றது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வந்து எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களுக்கு ஷோல்டர் பண்ணி எங்களுக்கு தோள் கொடுத்து அது எங்களுடைய முடியாத சூழ்நிலைகளில் அவர் எங்களுக்கு பெரிதாய் அதை உதவி செய்கிறவர் என்று, எங்களோடு சேர்ந்து பக்கபலமாய் வந்து நடக்கிறவர் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பேதுருவுடைய கரத்தை அவர் பிடித்த என்று சொல்லுகிற போது எப்பி லம்பானோமோய் எப்பி லம்பானாமாய் என்ற ஒரு சொல்லுத்தான் இருக்குது. அது சுன் ஆன்டி லம்பானாமாய், இது எப்பி லம்போனாமாய். அது என்ன, அதாவது இருக்கிற உறவு, இருக்கிற பாசத்தின் அடிப்படையில் நீ என்னுடைய பிள்ளை என்று இருக்கிற இதில் நீ என்னுடைய பொசிஷன், நீ என்னுடைய சொத்து, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய பிள்ளை என்ற அந்த பாசத்தோடு தூக்கி எடுத்த செயற்பாட்டை தான் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு முக்கியம். ஏனெனில் நான் முன்பு சொன்ன வண்ணமாய் நாங்கள் ஒரு பெரிதான ஒரு சூழ்நிலை ஒன்றுக்குள்ளே தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல எங்களுடைய அடிகள் மிகவும், அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய பிள்ளைகளாக நடக்கிற போது அது ஒருபோதும் அங்கே இங்கே கலங்கி போய் தடுமாறுற ஒரு அடிகளாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. மாறாக அது மிகவும் உறுதியாக நேராக நாங்கள் வைத்து கொண்டு போகிற, அதாவது எந்த இடத்துல கலங்காமல், இட் ஹஸ் டு மேக் அ சவுண்ட், ஒரு சாலிட் சவுண்ட், அதாவது உறுதியானது. அந்த ஒவ்வொரு அடியும் எங்களுக்கு காண்பிக்கணும் we are really moving forward. அதாவது எங்களுக்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அது எங்களை குழப்பாது. we are moving, நாங்கள் முன்னோக்கி போகிறவர்கள். என்ன சூழ்நிலை இருந்தாலும் எங்களுடைய ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த மனநிலையோடு செயற்படுகிறோம் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. இது எனக்கும் உங்களுக்கும் மிகவும் முக்கியமானது. என்ற அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய உறுதிப்பாட்டை, உறுதித்தன்மையை அது காண்பிக்கும். அது ஒருபோதும் என்று நான் சொன்னேன், அதாவது அவர்கள் அலைகளாக, அதாவது இயேசு நடந்து வருகிறதை கண்டு ஆவேசம் என்று சொல்லி அதை கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொன்னது அந்த இருக்கிற சூழ்நிலைகள், அவர்கள் முகம் கொடுத்த சூழ்நிலைகளில் எதிர்பார்க்காத சூழ்நிலை. எதிர்பார்க்காத சூழ்நிலை ஒன்று வரும்போது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நிறைய குழப்பம் அடைகிறோம், நிறைய கேள்வியில் எங்களுக்கு வருது. அந்த கேள்விக்கு வருகிறது காரணம் என்ன? சந்தேகம் அல்லது அவிசுவாசம். இட்ஸ் அ டவுட் or unbelief. அதால தான் நாங்கள் நிறைய யோசிக்கிறோம், நிறைய இதாக. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, எங்களுடைய சூழ்நிலை என்ன? நான் சொன்னேன்,
இந்த வாரத்தின் ஒரு நாள் எனக்கு தலையடி வந்தபோது நான் பெனடால் எடுத்த கதையை சொன்னேன். பெனடால் எடுக்கிறது பிழை இல்லை, ஆனால் நான் சிந்திக்க பார்க்க வேண்டியதாக இருந்தது, நான் யோசிக்க வேண்டியதாக இருந்தது. நான் செய்த காரியம் ஞானமானதா? அதாவது ஒரு வருத்தத்துக்கு மருந்து எடுக்கிறது எந்த பிழையும் இல்லை, ஆனால் அந்த மருந்தை நான் ஞானமாக நான் எடுத்தேனா அல்லது எனக்குள்ளே எழும்பின டவுட்டினால் எடுத்தேனா, அதாவது சந்தேகத்தால் எடுத்தேனா? ஏன்னா நான் என்னை ஆராய்கிற போது நான் கண்ட ஒரு காரியம், நான் அறிந்து கொண்ட ஒன்று, நான் மாலை நேரம் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்ற ஒரு சந்தேகத்தோடு தான் அதாவது எனக்கு இந்த தலைவலி போய் நான் பீஸ்ஃபுல்லாக நான் அந்த காரியத்தை செய்ய முடியுமா என்று எனக்குள்ளே ஏற்பட்ட சில கேள்விகள், சந்தேகத்துக்கு இடமான கேள்விகள் தான் அதை என்னை வழி நடத்தி இருக்கிறதே ஒழிய. அந்த இடத்துல தான் நாங்கள் பார்க்குறோம், பேதுரு அதான் அவர் கேட்டது, ஆண்டவராக இயேசு அதான் புரிஞ்சு கொள்ளணும். பேதுரு, நீ என்னை நோக்கி நீ உன்னுடைய அடிகளை எடுத்து உறுதியாய் வந்த இந்த தண்ணீரின் மேல் யாரும் நடக்க இல்லை. ஆண்டவராக இயேசுவும் பேதுருவும் மாத்திரம் தான் நடந்திருக்கிறார்கள். அது ஆண்டவராக இயேசுனுடைய கட்டளையில் தான் அவர் நடந்து அந்த கொஞ்ச தூரம் தான் அடிகள் வந்தது. அதற்கு பின்பு அந்த அடிகள் தள்ளாட தொடங்கி சென்னையில் இருந்த சூழ்நிலைகளை பார்த்து முகம் கொடுத்த பிரச்சனைகளை பார்த்து, அன்பானவர்களே, நானும் நீங்களும் வாழ்ற உலகம் ஏராளமான பிரச்சனைகள் நிறைந்த உலகத்திலே நாங்கள் பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு போவது மிகவும் கடினம். நாங்கள் பிரச்சனை கூடாகத்தான் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் பார்க்க வேண்டியது, என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்குள்ளே எவ்வளவு ஒரு உறுதி பாட்டோடு இருக்கிறது. இன்று இந்த ஆராதனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பந்தியிலே நாங்கள் இந்த கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறோம். வருகிற போது நாங்கள் என்னத்தை அறிக்கை இடுகிறோம்? ஆண்டவர் இயேசுவே, நீர் எனக்காக உம்முடைய ஜீவனை தந்து என்னை மீட்டுக் கொண்டீர். அந்த மீட்பு நித்தியமானது, அந்த மீட்பு உறுதியானது, அந்த மீட்பு நிரந்தரமானது, அந்த மீட்பு எங்கள் யாவருக்குமானது. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது 30ஆம் வசனத்தில், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து, இந்த சந்தேகம், இந்த டவுட் எங்களுக்கு கொண்டு வருகிற ஏற்படுத்துகிற ஒரு காரியம் ஒன்று பயம். அந்த பயம் என்ன செய்யும் என்றால், தேவனை விட இன்னும் ஒருவரை அல்லது ஒன்றை எங்களை நம்ப பண்ணும். பயம் தன்னுடைய ஒரு தன்மை உங்களையும் என்னையும் தேவனை விட இன்னும் ஒருவரை அல்லது ஒன்றை அது நம்ப பண்ணும். என்ற காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பேதுரு இப்ப சந்தேகம் ஒன்று கொண்டார். அதனுடைய வேகம், அந்த அலைகளுடைய உக்கிரம் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பு அப்படியே இருந்தால், பேதுரு தான் நோக்கி நடந்த தண்ணீரை, அந்த கடலை உருவாக்கின, தன்னை இவ்வளவு தூரமாய் கட்டி எழுப்பின, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எவ்வளவு அற்புதங்களை அடையாளம் செய்து இம்மட்டும் வழி நடத்தி வந்த அந்த ஆண்டவரை நம்புவதை விட அந்த காற்றின் மீதும் அந்த அலைகளின் உக்கிரத்தின் மீதும் தன்னுடைய நம்பிக்கையை வைத்தார். இன்றைக்கு அநேகமான நேரங்களிலே ஒன்று நாங்கள் செய்கிறோம், அதன் நிமித்தமாக எங்களுடைய ஆண்டவர் அவரை சிறியவராக்கி அவருடைய வல்லமையை குறுகியதாக்கி நாங்கள் அவரை தவிர்ந்த மற்றவைகளை அல்லது மற்றவர்களை நாங்கள் உயர்த்தி பெரியதாக்குகிறோம். அல்லது அந்த சந்தேகத்தின் நிமித்தமாக நாங்களே எங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறோம். ஆனால் எங்களுடைய எதிர்காலமோ எங்களுடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எங்களை நிச்சயமாய் தாங்கி இருக்கிறாகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது காலடிகளில் உறுதியான கால் பதிவுகள். அதாவது இது காலடி, இந்த காலடியிலே உறுதியான கால் பதிவுகள் இருக்கட்டும். உறுதியான கால் பதிவுகள், எங்களுடைய அடிகள் ஒவ்வொன்றும் உறுதியானதாய், அது நிமிர்ந்ததாய், அது நேரானதாய், அது பயமற்றதாய், அது தேவனுக்குள்ளே அசாதாரணமாய் இருப்பது மிகவும் அத்தியாவசியமானது. அன்பானவர்களே, அவை இந்த வாரமும் அடுத்த வாரமும் உங்களோடு 4 முக்கியமான சத்தியங்களை
நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாங்கள் அந்த வாசித்த அந்த பகுதிக்குள்ளே அந்த 22ஆம் வசனத்தில் இருந்து நாங்கள் 27ஆம் வசனம் வரைக்கும் பார்க்குற போது இப்போ நாங்கள் பார்த்தோம், இயேசு அவரை நோக்கி வந்த ஜனங்களுக்கு எல்லாம் போஜனம் கொடுத்த அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு அதிகமான புருஷர்களுக்கு பங்கிட்ட பின்பு அவர்களை எல்லாரையும் அனுப்பும் போது சீஷர்களை அவர் துரிதப்படுத்தினார், நீங்கள் அக்கறைக்கு போகுங்கள் என்று. பின்பு தான் இவர்கள் முகம் கொடுக்க நேரிட்டது இந்த சூழ்நிலையை, இந்த பயங்கரமான காற்றையும் அதனால் கொந்தளித்த அகோரமான அலைகளும் அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையாய் மாறினது. ஆகவே அவர்கள் கதி கலங்கி போனார்கள், தங்களுடைய அந்த சுய சமாதானத்தை இழந்தார்கள், மனதிலே குழப்பம் அடைந்தார்கள். ஏனெனில் அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம், எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன நடக்க போகுது. இதே தான் சில நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்க ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது அன்பானவர்களே. நாங்கள் அதற்கு இடம் கொடுக்கிற போது மிகவும் கவனமாக இருக்கணும். இதில் தான் அந்த முதலாவது காரியம் நீங்கள் நானும் அவதானிக்க வேண்டும் என்னவெனில், இது ஒரு உண்மை. ஆனால் இந்த உண்மைக்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு சத்தியம் உண்டு. அதை நான் முதல் சொன்னேன், நானும் நீங்களும் வாழ்கிற இந்த உலகம் பாவம் நிறைந்த பிரச்சனைகள் நிறைந்த உலகம். ஒன்றில் மற்றவர்களுடைய பாவம் அல்ல, எங்களுடைய பாவம் எல்லாம் சேர்த்து பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அல்லது ஏதோ காரியங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்குள்ளே நானும் நீங்களும் சிக்குண்டு போயிருக்கலாம். அவை முதலாவது, நாம் கணிக்க முடியாத பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் கணிக்கக்கூடிய தேவன் நமக்குண்டு. இது நாங்கள் உறுதியாய் தெரிந்து இருக்க வேண்டிய ஒன்று. அதாவது நாம் கணிக்க முடியாத உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அதாவது எப்ப எது என்ன மாதிரி வரும் என்றது எங்களுக்கு தெரியாது. எல்லாமே பயங்கரமாகத்தான் இருக்கும். திடீரென்று சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அது இயற்கையாக இருக்கலாம், அல்லது சூழல் மாற்றங்களாக இருக்கலாம், அல்லது இயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம், அல்லது நபர்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். எப்ப எது எப்படியாய் மாறும் என்று எங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு யாரோ சொல்வதை நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள் இப்படி, ஒரு மரண வீட்டிலே அவர்கள் சொன்ன ஒரு காரியம், நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம் இப்பொழுது எங்களுக்கு நன்மையாக இருக்கிறதோ தீமையாக இருக்கிறதோ எங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னது, நாங்கள் சுவாசிக்கும் போது எங்களுக்குள்ளே அந்த சுத்தமான காற்று மாத்திரம் தான் போகுதா, அல்லது அதோடு சேர்ந்து வேற காரியங்களோடு இந்த வைரஸும் எங்களுக்குள்ளே போகுதோ என்று எங்களுக்கு தெரியாதாகவே அது மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறதா அல்லது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறதோ என்று தெரியாது என்று அது காண்பிக்குது. there's a big doubt. அங்கே ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்குது. what it is, இது ஆகவே அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தும். இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம், அல்லது குடும்பங்கள் ரீதியாக இருக்கலாம். எந்த ரீதியாக இருந்தாலும் அது பல்வேறுபட்ட காரியங்கள் அது ஏற்படுத்துகிறதை எங்களால் தவிர்க்க முடியாத அன்பான ஒன்றே ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு தெரிந்தது. ஆண்டவராகிய இயேசு சரியான வேளையில் அவர்கள் அலைப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை நோக்கி அவர் கடலின் மேல் நடந்து வந்தார் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் கணிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் கணிக்கக்கூடிய, அதான் அதை நான் ஆங்கிலத்தில் இப்படி போட்டேன், we are living in a world full of unpredictable trouble. We are living in a world full of unpredictable trouble, but we have a predictable God. But we have a predictable God. Though we live in an unpredictable, trouble full world, we have a predictable God who will show up at the right time to save us. அதாவது எங்களுக்கு எப்பொழுதும் எங்களுக்கு நிச்சயமாய் தெரியும். இந்த சங்கீதக்காரன் சங்கீத 46:1 சொன்னது, கர்த்தர் என் கேடகமும் என் பெலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர்.
He was very confident. அவர் மிகவும் ஒரு உறுதியானது. No doubt. ஆகவே பூமி நிலை மாறினாலும் அந்த சங்கீதத்தில் அவர் சொல்லிக் கொண்டு போகிறார், என்ன காரியங்கள் எப்படி நடந்தாலும் I am not worried, I am not bothered. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது எங்களுடைய தேவன் எப்படி எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறதோ அதே போல அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களை சுற்றி இருக்குது. அதான் அவர் பேதுருடைய கரத்தை பிடித்த போது யூ ராஸ்கல் என்று சொல்லி அவர் பிடிக்க இல்லை கைய. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது எபி லம்போனமாய், அதாவது பாசத்தோடு நீ என்னுடைய சொத்து என்று நான் உன்னை கை விடுகிறேன் என்று பார்த்தது. அது பேதுரு இருந்த சூழ்நிலைக்குள்ள அந்த கை தேடி சென்றது. பேதுரு இருந்த தூரத்தை நோக்கி அந்த கை நீண்டு சென்றது. பேதுருடைய கூப்பிடுதலை அந்த காதுகள் அத்தனை பேரொலிகளுக்கு மத்தியிலும் அது தெளிவாய் கேட்டது. அந்த இதயம் பேதுருவை நோக்கி துடித்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார் அன்பானவர்களே. எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட கட்டத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் போய்கொண்டிருந்தாலும் know that he is faithful, அவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் இருக்கு, நாங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில எப்பொழுதும் எங்களுக்கு பக்கத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வருடங்கள் சென்றாலும் என்ன நடக்க போகிறதோ, எங்களுடைய சந்ததிகளுக்கு என்ன நடக்க போகிறதோ அது எல்லாவற்றையும் அவர் தெளிவாய் அறிந்தவராயும் அதற்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தவருமாய் இருக்கிறார் அன்பானவர்களே. ஆகவே எங்களுடைய எந்த ஒரு பழைய காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையை தாக்க போறதில்லை. இனி வரப்போகிற காரியங்களும் தாக்க போவதில்லை. we can be so much confident. நாங்கள் மிகவும் உறுதியோடு நம்பிக்கையோடு இருக்கலாம். என்னுடைய ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் என்னோடு இருக்கிறவர், இருப்பார் இல்லை இருக்கிறவர். சீஷர்களை அவர் துரிதப்படுத்தின போது, எனக்கு முன்பாக நீங்கள் பெத்சாயிக்கு போங்கள் என்று சொன்ன போது அவருக்கு அவருடைய ஞானத்துக்கு எட்டாமல் இருக்கவில்லை. ஏனெனில் காற்றையும் கடலை சிருஷ்டித்தவர் அவர். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று வர முடியாது. இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்கிற இந்த சீசன், நானும் நீங்களும் வாழ்கிற இந்த காலகட்டம், இதனுடைய அத்தனை காரியங்களையும் அவர் நன்கு அறிந்தவராக இருந்தார். அவர் தான் சொன்னது, கடைசி பரியந்த நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று. ஆகவே அந்த மூலச்சொல் சொல்லுகிறது, அவர்களுடைய அலறல் ஒரு அண்டங்காகத்தின் அலறலை போல இருந்தது. அது ஒரு பரிதாகமான அலறல். காரணம் என்ன தெரியுமா? அந்த படகு நிலை குலைந்து போய்கொண்டிருக்கிற போது, தடுமாறி கொண்டிருக்கிற போது, அவர்கள் நடுராத்திரியில் அவர்கள் இருந்த காலம் நேரம் எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய அந்த சந்தேகம், அந்த டவுட்டை உருவாக்கினது. நாங்கள் சர்வைவ் பண்ண முடியுமா? எங்களால் வாழ முடியுமா? அவர்களை நாடி பிரசன்னமான தேவனை அடையாளம் காண முடியாத விதத்தில் அந்த சந்தேகம் அவர்களுடைய மனதை தாக்கினதாகவே தான் ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். ஆனால் எந்த ஆவேசத்தையும் துரத்துகிற வல்லமையை மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிற போது அவர்களுக்கு அவர் கொடுத்தவராயிருந்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டோடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒரு காரியத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தேன். We got to be so strong. இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிற, எங்களுடைய வாழ்க்கையை குழப்ப முயற்சிக்கிற அந்த சந்தேகத்தில் இருந்து, அந்த டவுட்டில் இருந்து, என் ஆண்டவராகிய இயேசு கேட்டது, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? யாரே ஏன் என்னை நீ சந்தேகப்பட்ட? இன்றைக்கு நாங்கள் யாரையும் பார்த்து சந்தேகப்படலாம் அன்பானவர்களே. இதை மற்ற எல்லா மனுஷர்கள், மற்றவைகள் எல்லாமே வித்தியாசமானது. ஆனால் நீங்களும் நானும் என்னையும் உங்களை ரட்சித்த இன்னும் சற்று நேரத்தில் அவர் எனக்காய் மரித்தாரே, எனக்காய் ஜீவனை கொடுத்தாரே என்று நாங்கள் அந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்ல போகிற அந்த ஆண்டவரை நோக்கி இனியும் நாங்கள் சொல்ல போகிறோமா? அப்பா, நீங்க என்ன காப்பாற்றுவீங்களா?
என்னுடைய குடும்பத்துக்கு முன்னேற்றம் வருமா? நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுவேனா? இப்படி போற கட்டத்தில் என்ன நடக்கும்? இதெல்லாம் நான் யோசிச்சேனே, அதை எல்லாவற்றையும் என்னால் செய்து முடிக்க கூடுமா? அல்லது காலங்களும் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறபடினால், பொருளாதார சூழ்நிலை இப்படி இருக்கிறபடினால் என்னுடைய பிசினஸுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா? அப்படி செய்கிற போது இந்த சந்தேகம், இந்த டவுட் எங்களை நிச்சயமாய் தேவனை விட மற்றவைகளையும் மற்றதையும் நம்புவதற்கு ஏதுவாய் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும் ஆபத்து எங்களுக்கு நிச்சயமாக நேரிடுமாகவே தான் நாங்கள் கூடுதலாக யோசிக்கிறோம். வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ? நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கென்றா புரியல, எனக்கென்னா தெரியல, தலையெல்லாம் நோவுது, சாப்பிட முடியல, செபிக்க முடியல என்று அநேகர் நாங்கள் பிதற்றுகிறோம். அன்பானவர்களே, நாங்கள் பிதற்றுகிறோம். அவை இன்று நாளிலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் தான் என்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து உங்களையும் நான் என்னையும் சவால் படுத்த முயற்சிக்க. எங்களுடைய அடிகள், நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் let it be firm in our footfall. நாங்கள் எடுத்து வைக்கிற போது let it be strong. அது மிக உறுதியாக, போல்டாக, தைரியமாக, நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கட்டும். அது ஆடக்கூடாது, அது ஆடக்கூடாது. அது நடுங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த சூழ்நிலையும் அவருடைய பிள்ளை ஒன்று அசைக்க முடியாது. ஏனெனில் அவரை நம்பினோர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதும் இல்லை, ஒருபோதும் கைவிடப்பட்டு போனதும் இல்லை. அவர் சொன்னது பயப்படாதே. அதாவது சொன்னது, நீ என்னை தவிர வேற ஒன்றையும் ஒருவரையும் நீ நம்ப வேண்டாம். என்னுடைய இடத்திலே இன்னொன்றையும் ஒருவரையும் நீ கொண்டு வரவும் வேண்டாம். அவர்களை பார்த்து தைரியப்படுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்ன போது, அதான் 27ஆம் வசனத்தில் அவர் சொன்ன போது, இயேசு அவர்களோட பேசி உடனே இயேசு கலக்கமடைந்து ஆவேசம் அலறினவர்களை பார்த்து உடனே இயேசு அவர்களோட பேசி சொன்னது, நான் தான், பயப்படாதிருங்கள். அதுல திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர்கள் இருந்த சூழ்நிலைக்கு அந்த மூலச்சொல் என்ன சொல்லுதுன்னு, அவர்கள் இருந்த சூழ்நிலைக்குள்ளே அவர்களுக்கு வேண்டிய தைரியத்தை அப்படி அவர் கொடுத்தார் என்று. இன்றைக்கு என்னோடு மற்ற பகுதிகளுக்குள்ளே நீங்கள் வருகிற வாரம் வரும்போது இதை பார்ப்பீர்கள் தெளிவாக. தன்னுடைய பிள்ளைகள் இருந்த சூழ்நிலைக்கு அவர்களுக்கு வேண்டிய ஆதரவு, அவர்களுக்கு வேண்டிய அரவணைப்பு, அவர்களுக்கு வேண்டிய தைரியத்தை அவர் முற்றும் முழுதுமாய் அந்த நேரத்தில் கொடுத்தார். இன்றைக்கும் ஒவ்வொரு வேளையும் நானும் நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற போதே He emboldened us. அவர் எங்களை அதிக அளவில் எங்களை பலப்படுத்துகிறார். Not only He empowers us, He emboldens us. He emboldens us. அவர் எங்களுக்கு வேண்டிய எல்லா, அதாவது கலங்கி இருக்கிற உள்ளத்துக்கு, கலங்கி இருக்கிற இதயத்துக்கு, குழம்பி போன சிந்தைக்கு தெளிவையும் தைரியத்தையும் அவர் கொடுக்கிறார். அது நான் தான். தைரியப்படுங்கள், பயப்படாதீர்கள், அது நான் தான். உங்களுடைய குழப்பம் வேற ஒன்றை நம்ப பண்ணிட்டது. நீங்களே நான் உங்களுக்கு வைத்திருக்கிற எதிர்காலத்தை நம்பாமல் வேறொரு பொய் காண்பிக்கிற ஒரு எதிர்காலத்தை நீங்களே நிர்ணயம் பண்ணி கொண்டீங்க. அல்லது உங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து, உங்களுடைய பார்வைகளுக்கு இடம் கொடுத்து, உங்களுடைய மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து நீங்களே உங்களுக்கான எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணி கொண்டீர்கள். அதான் சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து கதைக்கிற போது நாங்களே எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் நிர்ணயம் பண்ணுகிறோம். அதுதான் எனக்கு ஐயோ இது சரி வராது, என்னுடைய பிள்ளை படிக்காது, பார்க்கிற போது மோசமாக இருக்குது, ஜெபிக்கிற இல்லை, இந்த காலத்தில் பிசினஸ் சரி வராது, தொழில் கிடைக்காது, பிளா 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 பிளா, பெரிய ஒரு பட்டியல். அந்த இடத்துல தான் இயேசு வந்த போது சொன்னாதான், எங்களுக்கு என்ன காரியத்தை கணிக்க முடியாவிட்டாலும் கணிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். தான் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஒன்றையும் தன்னுடைய பிள்ளைகளை அசைக்க விட மாட்டார். நிச்சயமும் தைரியமும் இன்றைக்கு எங்களுக்கு வேணும். ஆகவே
நாங்கள் பாடுகிற அந்த பாடலை உண்மையாய் நான் நீங்கள் பாடுவோம் அன்பானவர்களே. பொங்கி வரும் அலைகளிலே நீரே என் சத்துவம். அடுத்து எழுந்து வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளை. அப்படின்னா என்ன? அந்த பொங்கி வரும் அலைகள் அவருடைய பாதத்தின் கட்டுப்பாட்டுக்குள், அவருடைய வல்லமையின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து எந்த கோரத்துக்குள்ளும் அகோரத்துக்குள்ளும் he can keep everything under his control. ஒன்றுமே அவருடைய அதிகாரத்துக்கு, அவருடைய வல்லமைக்கு முன்னதாக இல்லை. ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய என்னையும் உங்களையும் ஒரு தீங்கும் அணுகி எந்த சூழ்நிலைகளும் காலங்களும் உங்களை என்னை மாற்ற முடியாது. ஆகவே as we partake in communion, நாங்கள் இந்த வேளையில நாங்கள் ராத்திரி போஜனத்துக்கு ஆயத்தமாகிற போது, இந்த வீடுகளில் நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை குடும்பங்களாக நாங்கள் இருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே வருகிற போது, let's sing it out. நாங்கள் உறுதியாய் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய காலடிகளில் உறுதியான பாதச்சுவடுகள் இருக்கட்டும், ஏனெனில் நீங்கள் எனக்காக ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. லெட்ஸ் சிங். அல்லேலூயா. நாங்கள் பாடுவோம். இது பாடல் அல்ல, எங்கள் இதயத்தினுடைய அறிக்கை. ஹோரியா ரபா சந்தல கரபராந்தா. இந்த நேரத்திலே சற்று சிந்தித்து பார்ப்போமா? உங்களையும் என்னை சிருஷ்டித்த அந்த ஆண்டவர், உங்களோடும் என்னோடும் இருக்கிறவர் எப்படிப்பட்ட பெரியவராக, எப்படிப்பட்ட உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார் என்று. அல்லேலூயா. ஓரியா ரபா கஸ்யா ரமந்தாய், ஓ ரிபா கஸ்யா லமரந்தோ ரியாந்தாய். எல்லா இதயங்களும் சொல்லட்டும், எல்லா இதயங்களும் உயர்த்தட்டும். எல்லா நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து முடிந்தவர்கள் எழுந்து நின்று சொல்லுமா, இயேசுவே, ஓ பொங்கி வரும் ஓ அலைகள் மீது நீரே என்று சத்துவப்பா. நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் சொல்லுவோமா, புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் சொல்லுமா, என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கண்மலை பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளிலே எழும்பி வரும் அலைகளிலே உம் பயிரே எந்தன் கண்மலை பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளிலே. ஹல்லேலூயா. எழும்பி வரும் அலைகளிலே உம் பயிரே எந்தன் சக்கரை. எழும்பி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளிலே. சொல்லுவோமா, ஆண்டவரே, பொங்கி வரும் அலைகள் மேல் எழும்பி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளிலே பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல உண்மையானது இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கரங்களில் அந்த அப்பத்தை பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். அன்பானவர்களே,
அந்த அப்பத்தை பாத்திரத்தையும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே நாங்கள் எடுத்துக்கொள்கிற இந்த நேரத்தில் நான் நீங்களும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடக்கம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த பகுதிக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோமா? அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொன்னார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, அப்பத்தை எடுத்து ஏற்று சொல்லும், ஆண்டவரே, நீங்கள் எனக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்தது என்னை கைவிடுவதற்கில்லை, என்னை அனாதரவாய் விட்டுவிடவில்லை, இந்த வாழ்க்கையில் ஒன்றையும் தற்காலிகமாக செய்யவில்லை. நீங்கள் சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்ன போது, அப்பா, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் சந்ததிக்காக, என் தொழிலுக்காக, என்னுடைய படிப்புக்காக, இந்த வாழ்க்கையின் எல்லா அம்சத்துக்காகவும் நீங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்திட்டீங்க. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே என்னுடைய காலடிகளின் கால் பதிவுகள் உறுதியானதாக இருக்கும். ஏனெனில், ஹல்லேலூயா, இந்த நினைவு கூறல் எங்களுடைய வாழ்க்கையிலே அசைக்க முடியாத நம்பிக்கையை, அவர் ஒருவரை தவிர வேற ஒன்றின் மீதும் எந்த ஒரு நம்பிக்கை வைக்காமல் உயரிய நம்பிக்கை, மேலான நம்பிக்கையை வைக்கும் ஒரு வாழ்க்கையை அது மாற்றி இருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அப்பா, நீங்கள் எனக்காக செய்ததுக்காயும் செய்து முடித்ததுக்காயும் நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு தந்த உறுதித்தன்மைக்காக, உறுதிப்பாட்டுக்காக நன்றி. அந்த ஜெபத்தோடு, அந்த அறிக்கையோடு இந்த அப்பத்திலே பங்கு பெறுவோமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கை. ஆகவே இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் நானும் நீங்களும் அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் என்று. ஆகவே அவருடைய அந்த கிருபாதார பலி, நாங்கள் நினைவு கூறிக்கொண்டிருக்க அவருடைய இந்த கிருபாதார பலி, அந்த கிருபாதார பலிக்கு அடையாளமாக நாங்கள் போஜனம் பண்ணின அந்த அப்பம், இப்பொழுது நாங்கள் பானம் பங்கின போகிற இந்த பானம் எங்களுக்கு சொல்லுகிற ஒரு உண்மை, அவர் எங்களை முற்று முழுவதும் மீட்டெடுத்து விட்டார். எல்லா பயத்திலிருந்தும், எல்லா கட்டுகளிலிருந்தும், எல்லா நாச மோசங்களிலிருந்தும் அவர் எங்களை முற்றாக விடுவித்து விட்டார். ஆகவே நீங்களும் நானும் கவலைப்படவோ யோசிக்கவோ ஒன்றும் இல்லை. இது நடக்குமா நடக்காது, அவரை நாங்கள் உண்மையாய் பற்றி கொண்டிருப்போமா இருந்தால், அவரை நாங்கள் உண்மையாகவே நினைவு கூறுவோமா இருந்தால், ஆண்டவரே, நீங்கள் எனக்காக எப்பேற்பட்ட பெரிதான காரியத்தை செய்து முடித்தீங்க நிச்சயத்தோடு நீங்கள் நினைவு கூறுவது அவசியம். ஏனெனில் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை, இரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். என்ன குற்றம்? என்ன அவருடைய சரீரம், என்ன அந்த பாத்திரம்? அவர் உங்களுக்காய் எனக்காய் செய்த அந்த கிருபாதாரம் பலியுடைய மகத்துவத்தை, அதனுடைய மகிமையை, அதனுடைய சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இன்னும் பிதற்றிக் கொண்டும் தேவையில்லாத யோசனைகளுக்கு இடம் கொடுத்து மற்ற ஜனங்கள், அவரை அறியாத ஜனங்களைப் போல நாங்கள் ஜீவிப்போமா இருந்தால் அது எங்களுக்கே நாங்கள் மோசத்தை வருவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் கவலை எங்களுக்கு கூடும், வேதனை எங்களுக்கு கூடும். ஆகவே இந்த நேரத்தில் உறுதியோடு நாங்கள் பாத்திரத்தை வைத்து சொல்லும், ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆகவே அந்த நிச்சயத்தோடு இந்த வேளையிலே சொல்லும், ஆண்டவரை நோக்கி பொங்கி வரும் அலைகள், எழும்பி வரும் அலைகள் மீது, எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை.
பொங்கி வரும் அலைகள் மீது உமது பாதத்தின் சுவடுகளை. ஆகவே அன்பானவர்களே, அந்த நாங்கள் பாடுகிற அந்த பாடல் கூட எங்களுக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு பெரிதான உண்மை என்னவெனில், அதான் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுகள் உண்டாகவே எந்த கணிப்பிட முடியாத சூழ்நிலையிலும், நாங்கள் காண முடியாத சூழ்நிலையிலும் சடுதியாக எதை கொடுத்தாலும் நாங்கள் துணிவோடு இன்றிலிருந்து இன்னும் அதிகமாக இருப்போம். அது எது சடுதியாக இருந்தாலும், அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், என்னை பாதுகாக்கிற, என்னை காக்கிற, என்னை நேசிக்கிறவர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார். இருப்பார் அல்ல, இருக்கிறார். வருவார் அல்ல, வந்திருக்கிறார். ஆகவே அந்த நிச்சயத்தோடு சொல்லுவோமா? நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்திருக்கிறவர்களாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹோரி கரபா சந்தோரியாந்தாய். எழுப்பி வரும் புயல்களிலே பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே எழும்பி வரும் அலைகளே நீரே எந்தன் கண்மலை பொங்கி வரும். ஹல்லேலூயா. வியாதியில் அலைகளே பாதத்தின் சுவடு. அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் எல்லாமே அவருடைய ஆளுகையின் கீழ் வந்தாயிற்றே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நோய், எப்படிப்பட்ட சிக்கல் எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே அந்த வியாதியை பார்த்து, எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோயை பார்த்து சொல்லுவோமா? இனிமேல் உன்னுடைய ஆளுகை இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. சுகம் நீரானீரே வியாதியின் மத்தியில் எழும்பிடு என்றீரே யெகோவா ராஃபா. என் சுகம் நீரானீரே வியாதியின் மத்தியில் நீ எழும்பிடு என்றீரே யெகோவா ராஃபா. என் சுகம் நீரானீரே என்னுடனே என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர். என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரிக்காலங்களிலும் நீர் இருப்பீர். எழுப்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. சொல்லுமா? எழுப்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆமாண்டவரே, ஓ பொங்கி வரும் அப்பா அந்த அலைகளின் மீது உங்களுடைய பாதத்தின் சுவடுகள். எழும்பி வரும் புயல்களிலே நீங்களே எங்களுடைய சத்துவம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹோரி கரபா சந்தல கரவரியந்தாய். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒன்று, நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாகி இருக்கிறப்பதான் அவர் பேதுருட்ட கேட்டதை நான் மீண்டும் சொல்லட்டும். அற்ப விசுவாசியே, நீ ஏன் என்னை சந்தேகப்பட்டாய் என்று கேட்டபோது, நீ ஏன் என்னை சந்தேகப்பட்டாய் என்று கேட்டபோது நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும் தெளிவாய். அவர் சொன்னது, நீ நேராய் என்னை நோக்கி நீ வந்தாய், ஆனால் திடீரென்று உன்னுடைய அடிகள் மாற ஆரம்பித்தது. அடிகள் மாற ஆரம்பித்தது. ஆனால் உன்னுடைய அடிகளை நான் உறுதியாக்கினேன் டு மேக் இட் சவுண்ட். அது உறுதியான அடிகளாய் என்னுடைய விசுவாசத்தை, என்னில் மேல் இருக்கிற விசுவாசத்தை அது பிரதிபலிக்கிற அடிகளாய்
உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நீ வேறு நடை போடுகிற அடிகளாய், உன்னுடைய இதயமும் உன்னுடைய மனதும் உன்னுடைய முழு வாழ்க்கையும் எப்பொழுதும் எனக்குள்ளே தைரியத்தோடு இருக்கிற வாழ்க்கையாய்த்தான் நான் மாற்றினேன். ஹல்லேலூயா. நண்பர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் யாராவது முதலாக இணைந்திருக்கலாம் அல்லது பல நாட்கள் இணைந்தவர்களாக இருக்கலாம் எங்களோடு. ஒன்றில் சரீர பிரகாரமான ஆராதனை முன்பு அல்லது இப்பொழுது ஆன்லைன் ஆராதனையில. அன்பானவர்களே, நான் சொல்லட்டும் உங்களுக்கு, அந்த இயேசு ஒருவர் மாத்திரம்தான் எங்களுடைய உண்மையான விடுதலை நாயகன், எங்களை விடுவிக்கிறவர், எங்களை ஆதரித்து எங்களை அனுசரித்து எங்களை அரவணைக்கிறவர். அவர் இன்றைக்கு அந்த இயேசு உங்களுடைய ஆண்டவராக இல்லாவிட்டால், நாங்கள் சற்று முன்பு கூட நாங்கள் அந்த உட்கொண்ட அந்த அப்பம், நாங்கள் அருந்தின அந்த பானம் அவர் எங்களுக்காக சிலுவையிலே செய்ததுக்கு அடையாளமாக இருந்தது. சிலுவையிலே அவர் எங்களுக்காக செய்த பழிக்கு, அந்த கிருபாதார பழிக்கு, அதுதான் மனிதனை மீட்டுக்கொள்ள, பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள, அவனை முற்றுமுழுதும் விடுதலையாக்க அவர் சிலுவையிலே தன்னுடைய மரணத்துக்கூடாக செய்த அந்த உன்னதமான காரியத்தை தான் நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொன்னோம். அதே போல இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்படி உங்களுக்கு ஆண்டவராக இயேசு உங்களுடைய ஆண்டவராக சொந்த இரட்சகராக இல்லாவிட்டால், நான் உங்களுக்கு விடுக்கிற ஒரு சவால் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசுவை நோக்கி நீங்கள் சொல்லுவீர்களா? ஒரு சின்ன ஒரு ஜெபம், ஒரு வேண்டுதல். இயேசுவே, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர நீங்கள் சிலுவையில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். என்னுடைய பாவங்களை மன்னிங்க, வாருங்க என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே. நான் இன்றிலிருந்து உங்களுடைய பிள்ளையாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம் செய்வீர்களாம். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து அப்படி செய்வீர்களானால், இந்த நேரத்தில் அந்த இயேசு ஏற்றுக்கொள்வீர்களானால், அதாவது எங்களுடைய இந்த நேரத்தில் ஸ்கிரீன்ல ஒரு லிங்க் கொண்டு வரும். இயேசுவை முதல் முறையாக ஏற்றுக்கொண்டீர்களா என்ற ஒரு கேள்வியோடு ஒன்றில் நீங்கள் விரைவாக அதிலே டைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய பேரையும் ஃபோன் நம்பரையும் மட்டும் அனுப்புவீர்களா இருந்தால், அல்லது இப்பொழுது முடியாவிட்டால் ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு அறிய தருவீர்களானால், நாங்கள் கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டத்திலே நீங்களும் பங்கு கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் முன்னேற, அந்த பாக்கியத்தை அனுபவிக்க நாங்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியிலே எல்லா உதவிகளையும் செய்ய மிகவும் ஆட்சியோடு காத்திருக்கிறோம். ஆகவே தயவு செய்து மிஸ் பண்ணாதீர்கள், உங்களுடைய விவரங்களை அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக. அதே போல என்னுடைய கொழும்பு சுவிசேஷ கூடாரத்தின் சொந்தங்களே, சொத்துக்களே, செல்வங்களே மற்றும் இன்று எங்களோடு இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கு நாம் விடுக்கிற ஒரு சவால், உங்களுடையதும் என்னுடையதும் காலடிகள், எங்களுடைய காலடிகள் உறுதியான கால் பதிவுகளை அது ஏற்படுத்தட்டும். footing firm in our footfall. Hallelujah. footing firm in our footfall. அதான் எங்களுடைய கால் பதிவுகள் ஒவ்வொன்றும் அது அறிக்கை செய்யட்டும். எங்களுடைய ஒவ்வொரு ஃபுட்ஃபாலும் அது அறிக்கை செய்யட்டும். என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய உறுதிப்பாட்டை, என்னுடைய நம்பிக்கையை. ஹல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய பேச்சில, எங்களுடைய பார்வையில, எங்களுடைய சிந்தையில, எங்களுடைய நடக்கையில அது காணப்படும். நாங்கள் மறைத்து கொண்டு நடக்க முயற்சிக்கலாம், எங்களுடைய நடுக்கத்தை மூட முயற்சிக்கலாம், அது மூட முடியாது. ஏனெனில் அது எங்களுடைய கண்ணில் காட்டும், எங்களுடைய இந்த சொக்கையில் காட்டும், எங்களுடைய கை நடுக்கத்தில் காட்டும், எங்களுடைய காலில் அது காண்பிக்கும், நாங்கள் போய் வர இடங்களில் அது காண்பிக்கும். ஆகவே அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்களிலே, வருகிற நாட்கள் அது எப்படி பொல்லாததாக இருந்தாலும், let's be bold and confident. நாங்கள் மிகவும் உறுதியோடு நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்வோம். என்னுடைய வாழ்க்கை ஒருபோதும் அழியாது. Though we live in an unpredictable world which is full of troubles and sin, we have a predictable God who is always with us. எங்களோடு இருக்கிற, கழிப்பிடக்கூடிய ஒரு ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வங்கள், சொத்துக்கள் யாவரையும் உங்களுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய செல்வங்கள், சொத்துக்களை ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்துக்குள்ளே உங்களுடைய செல்வங்களை காலடி எடுக்க பண்ணினவரே, உங்களுடைய மகிமை உங்களுடைய செல்வங்களுக்கு காண செய்வீர்களாக. அவர்கள் உங்களுக்குள்ளே ஒன்று மட்டும் நான் கேட்கிறேன் அப்பா, உங்களுடைய செல்வங்கள், சொத்துக்கள், ஆசீர்வாதங்கள் யாவரும் அவர்களுடைய கால் அடிகளில் உறுதியான கால் பதிவுள்ளவர்களாய் வாழ நீங்கள் கிருபையின் மேல் கிருபை செய்வீர்களாக. உங்களுடைய செல்வங்களுடைய கால் பதிவுகள், இந்த கால் அடிகளின் கால் பதிவுகள் உறுதியாக இருக்க கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலத்துக்கும் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. தேவன் தாமே தம் முகத்தை உங்கள் மீது அதிகமாய் பிரகாசிக்க பண்ணி தன் சமாதான சந்தோஷத்தை மாத்திரம் புசிக்க பண்ணி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயத்திருக்கிற இந்த மாபெரும் நித்திய கதையை அவர் நிச்சயமாய் எழுதி முடிப்பார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நம்புவீர்களாக, எந்த சந்தேகமும் இல்லாமல் உறுதியான கால் பதிவுகளோடு நம்புவீர்களாக. God bless you my loving family. அந்த உறுதியான கால் பதிவுகளோடு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய காலடிகள் எடுத்து வைக்கப்படட்டும். God bless you. I love you. I love you and I love you. God bless you.